Hello everyone, welcome back to my channel. நம்முடைய சேனல்ல நம்ம இன்னைக்கு ரொம்பவே டிஃபரண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். Most of the days எல்லாரோட வீட்லயுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அண்ட் தோசையா தான் இருக்கும். அந்த இட்லி தோசைக்கான மாவு இல்லாத அந்த டைம்ல இந்த இன்ஸ்டன்ட் ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வீட் தோசை, கோதுமை தோசை எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். கோதுமை தோசைனாலே மோஸ்ட்லி யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா அது வலுவலுன்னு கொல கொலன்னு இருக்கும். அதனால பட் இந்த தோசை அப்படி இருக்காது. இதோட டெக்ஸ்சரும் சரி, டேஸ்ட்டும் சரி, அப்படியே நம்ம நார்மலாக செய்கிற அரிசி மாவு தோசை மாதிரியே தான் இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் இடியாப்ப மாவு இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுக்காத ரவையாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்க்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணாலே ஓகே தான். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு புளிச்ச தயிரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம டக்குன்னு செய்யணும், உடனே செய்யணும் அப்படின்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், மாவு புளிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. சப்போஸ் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகவே ப்ரிப்பேர் பண்ணால் ஓகே தான் அப்படின்னா நீங்கள் தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இந்த மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிங்கன்னா தோசை நல்லா வரும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாகவே தோசை மாவுக்கு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லை நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறமா மாவு ஊற்றினாதான் தோசை நல்லா வரும். பாருங்க, இப்போ நான் ஊற்றி காட்டுறேன். இப்போ இதை சுற்றி கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை திருப்பி போடுறேன். இப்போ பார்த்தாலே தெரியும், இதோட டெக்ஸ்சர் பாருங்க, அப்படியே அரிசி மாவு தோசை மாதிரியே இருக்கும். கோதுமை மாவு தோசைன்ற ஃபீலே வராது. கோதுமை மாவு நம்முடைய உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு பொருள். பட் அதை சேர்க்கணும் அப்படின்றப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் கோதுமை மாவு தோசைன்னா நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்முடைய இன்ஸ்டன்ட் வீட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் சட்னி, சாம்பார் இது வேணாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, இன்ஸ்டன்ட் ரெசிபியும் கூட. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை எப்பவும் போல் சொல்கிறது தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும்.